மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா வணக்கம். இப்போ திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகம், புதுச்சேரி சேர்த்து மொத்தம் 10 தொகுதிகளில் களமிறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் எந்தெந்த 9 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள்? இது தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் இடையே சில நாட்களுக்கு முன்பு தொகுதி பங்கீடு முடிவாகியிருந்தது. அதில் தமிழகத்தில் 9 தொகுதியிலும் புதுச்சேரியில் 1 தொகுதி என 10 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இதன் உத்தேச பட்டியலும் வெளியாகியிருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் அல்லது தென்காசி தனி தொகுதி, கோவை அல்லது கடலூர் இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 9 தொகுதிகள் இறுதி செய்வது குறித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு ஆலோசனை காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், தமிழக பொறுப்பாளர்களாக இருக்கும் அஜய் குமார், ஸ்ரீவல் பிரசாத் ஆகியோர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 9 மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 10 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போட்டியிடும் 9 தொகுதிகள் எது என்று இன்றைய கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்படும். 9 தொகுதிகள் முடிவு செய்த பிறகு இன்று மாலை அல்லது நாளை திமுக தலைவர்களிடம் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுதாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 2 வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. 3வது வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது குறித்த ஆலோசனையானது மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் வேட்பாளர்கள் யார் என்பதை இறுதி செய்து அந்த இதை மத்திய தேர்தல் குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு இறுதி படிவம் பெற்று மத்திய தேர்தல் குழு 3வது கட்டம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பினை இந்த வரும் சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.